ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி மாவு இல்லாமலே நம்ம வந்து முறுக்கு செய்ய போகிறோம். அதாவது ரவை அவல் இருந்தால் போதும், நல்லா டேஸ்டியாக மொறுன்னு சூப்பராக நம்ம முறுக்கு வந்து செஞ்சிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம அரிசி மாவு மட்டுமே வச்சு முறுக்கு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் புதுவிதமாகவும் இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறது. வாங்க இப்போ அரிசி மாவு இல்லாமல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இந்த கடாயில் நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை வந்து சேர்த்துட்டு நான் வந்து கலந்து கொடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கலந்து கொடுத்தோம்னா உருண்டை கட்டாமல் நம்மளால் குக் பண்ண முடியும். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. நான் வந்து இப்போ 250 மில்லி சைஸ் கப்பில் தான் நான் வந்து இப்போ எல்லா பொருளையும் அளந்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே சமயம் ரவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல் இல்லைனா பேப்பர் அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக எல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக நீங்கள் அவலை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவலை வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போது ஒரு சல்லடையில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம முறுக்கு செய்யும் பொழுது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எப்போவுமே நம்ம மாவு வந்து நல்லா சலிச்சிட்டு முறுக்கு செய்யும் போது சேர்த்துக்கணும்னு சொல்கிறது. இப்போ சலிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாறி வந்துருச்சு. இப்போது இந்த பொடியை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருப்பு எள் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம அவலை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியான பதமாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம முறுக்குக்கு மாவு எந்த பதத்தில் பிசையுமோ அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போது தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். கரெக்டாக முறுக்குக்கு நம்ம மாவு எந்த பதத்தில் பிசையுமோ அந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே இலக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு முறுக்குக்கு. இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த மாதிரி முறுக்குழா எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்குழாலையும் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா உருளையாக உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா முறுக்குழாவில் இப்படி சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி முறுக்கு வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸ்டார் டிசைன் தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் முறுக்கை நல்லா பெருசாக சுற்றி விட்டுட்டு கூட அப்புறமா நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு உடச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி இப்போ சின்ன சின்னதாகவே வந்து எண்ணெயில் மாவு போட்டுக்கிறேன். இப்போ முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம மாவு போடும்பொழுது நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா போதும், முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட இந்த மாதிரி
மாவு வந்து பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வந்து இன்றைக்கி ரவையும் அவலையும் வச்சு நம்ம முறுக்கு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான். அதாவது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவை நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா கூட எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு நீங்கள் முறுக்கு செஞ்சிங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு டேஸ்டியாக மொறுமொறுப்பாக முறுக்கு கிடைக்கும். இது போல் முறுக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.